வணக்கம் வியூவர்ஸ். 3 டொமைன்ஸில் பார்த்தீங்கன்னா இதை வந்து காரல் ஹவுஸ் அப்படிங்கிற வந்து 1977 வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார். இதில் வந்து ஆர்கியா, பாக்டீரியா, யூகேரியா அப்படிங்கிற மூணுன்னு இருக்கும். ஆர்கியா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சரில் எக்ஸ்ட்ரமோஃபில்ஸு, மெத்தனோஜென், ஹாலோஃபைல்ஸ், தெர்மோ அசிடோஃபில்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சரில், ஹலைனில், மீத்தேன் அதிகமாக இருக்கிறதுல, இதிலெல்லாம் வளரக்கூடியது எல்லாத்தையுமே வந்து ஆர்கிபாக்டீரியா அப்படின்னு சொல்கிறோம். பாக்டீரியா பொறுத்த வரைக்கும் நார்மல் பாக்டீரியா எல்லாத்தையுமே, சைனோ பாக்டீரியா, யூ பாக்டீரியா, பெனிஃபிஷியல், பேத்தோஜெனிக் பாக்டீரியாஸ் எல்லாம் சொல்ல. பெனிஃபிஷியலை பொறுத்த வரைக்கும் நிறைய நம்மளோட ஃபேக்ட்ரி, இண்டஸ்ட்ரி, மெடிசன் தயாரிக்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடியது எல்லாத்தையுமே பெனிஃபிஷியல். பேத்தோஜெனட்டிக்னா டிசீஸ் காஸ் பண்ணுறது எல்லாமே பேத்தோஜெனிக் பாக்டீரியா அப்படின்னு சொல்கிறோம். யூகேரியா பொறுத்த வரைக்கும் புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்ட், அனிமல் மற்ற எல்லா ஆர்கனிசத்துமே நம்ம வந்து யூகேரியா அப்படின்னு தான் சொல்கிறோம். இதில் வந்து எல்லாருமே அடங்கும். இப்போ யூகேரியாவில் நார்மலாக இருக்கக்கூடியது எல்லாமே. இப்போ 3 டொமைனில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஆர்கியா, பாக்டீரியா, யூகேரியா அப்படிங்கிறது. 5 கிங்டம் மோனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்ட்டு, அனிமேலியா, விட்டேக்கர் அப்படிங்கிறது. 6 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன். பாக்டீரியா, ஆர்கியா அப்படின்னு பிரிச்சுட்டு அப்புறம் புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்ட், அனிமல் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அதே 7 கிங்டமில் யூ பாக்டீரியா, ஆர்கி பாக்டீரியா, புரோட்டோசோவன் அதில் குரோமிஸ்டா அப்படின்னு பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபங்கை, பிளான்ட், அனிமல் அப்படின்னு பிரிக்கிறாங்க. முன்னாடி இருக்கிற கேட்டகரிஸாக மட்டும் கொஞ்சம் சப்டிவிஷன் பண்ணி 6 கிங்டம், 7 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன்ஸ் வரைக்கும் வருது. இதில் வந்து அந்த 7 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன், 6 கிங்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கவாலியர் ஸ்மித் அப்படிங்கிறவர் தான் வந்து 1987 இதை ப்ரப்போஸ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஹையரார்ச்சிக்கல் சிஸ்டம், டாக்ஸானமியோட ஹையரார்ச்சிக்கல் சிஸ்டம். இதை வந்து அந்த ஹையரார்ச்சிக்கல் சிஸ்டம், ஸ்பீஷீஸ், ஜீனஸ், ஃபேமிலி, ஆர்டர், கிளாஸ் எல்லாம் சொன்னோம் இல்லைங்களா, அதுதான். ஸ்பீஷீஸ் தான் மெயின். இதில் பேசிக் யூனிட் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்பீஷீஸ் சொல்லலாம். எல்லாத்துலேயுமே முதல்ல நம்ம கண்டுபிடிச்சோன்னா ஸ்பீஷீஸில் தான் முதல்ல அதில் ஆட் பண்ணிவிட்டு அதனோட என்னென்ன சிமிலாரிட்டிஸ் இருக்கோ அதனோட ஜீனஸில் நம்ம போய் சேர்த்தணும். அந்த ஜீனஸ்குள்ளே இருக்கிற சிமிலாரிட்டிஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு அதே ஃபேமிலியில் சேர்த்தணும். ஜீனஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஸ்பீஷீஸில் இருக்கிற மோர் தென் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கிறதெல்லாம் ஒரு ஜீனஸ் அப்படின்னு சேர்த்துறோம். ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா த குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஜெனிரா இருக்கிறது. அதர் ஜெனிரா கூட நிறைய லெஸ் சிமிலாரிட்டிஸோடு இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே நம்ம ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறோம். ஆர்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒன் ஆர் மோர் ரிலேட்டட் ஃபேமிலிஸ் வந்து ஆர்டர் சொல்கிறோம். கிளாஸ் அப்படிங்கிறது ஒன் ஆர் மோர் ரிலேட்டட் ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து காமனாக கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கிளாஸஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு தான் நம்ம வந்து ஃபைலம் அப்படின்னு சொல்கிறோம். குரூப் ஆஃப் கிளாஸஸ் சிமிலர் கேரக்டரோடு இருக்கிறது ஃபைலம் சொல்கிறோம். ஆல் அனிமல்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கிங்டம் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரலாக ஹியூமனுக்கான ஹையரார்ச்சிக்கல் மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஸ்பீஷீஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட பேர் செப்பியன், பைபெடல், ஹையர் இன்டெலிஜென்ட் பவரோட இருக்கிறனால நல்லா ரெக்ட் பொசிஷனில் நடக்கிறோம். ஹோமோங்கிறது ஜீனஸ், ஹோமோ செப்பியன் நம்ம ஹொமினிட்ஸ் வித் லார்ஜ் பிரைன் கெப்பாசிட்டி, அப்ரைட் பொசிஷரோடு இருக்கிறோம். ஹொமினிடே அப்படிங்கிறது நம்ம ஃபேமிலி ப்ரைமேட்டாக வித் ரிலேட்டிவ்லி ஃப்ளாட் ஃபேஷஸ் அண்ட் பைனாக்குலர் விஷன், நல்ல விஷன் இருக்குது. ஆர்டர் ப்ரைமேட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேமல்ஸ் வித் ஃபார்வர்ட் லுக்கிங் ஐஸ் அண்ட் கிராஸ்பிங் ஃபிங்கர்ஸ் நம்மளுக்கு இருக்குது. கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் மெமேலியா, பாடி கவர்ட் வித் ஹேர் ஆர் ஃபர், மெமரி கிளாண்ட் வந்து மெயினாக ப்ரெசண்ட் ஆகிருக்கு. அடுத்தது கார்டேட்டா, ஃபைலம், அனிமல்ஸ் வித் நோட்டோகார்ட், மெயினாக வெர்டிபிரல் காலம், பேக் போன் இருக்கிறனால தான் நம்ம பேர் கார்டேட்டா. அண்டு கிங்டம் வந்து அனிமல்ஸ் நம்ம மல்டி செல்லுலர் யூகரியாட்டிக் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஹையரார்ச்சி மெத்தட் முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த நம்மளோட க்ராஸஸ் பண்ணனா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு இந்த 4 அனிமல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4மே இம்பார்ட்டன்ட். 1 மார்க்கு 2 மார்க்கில் கேட்கக்கூடியது தான். க்ராஸஸ் பிட்வீன் மேல் ஹார்ஸையும் ஃபீமேல் டாங்கியும் ரெண்டையும் ஹைப்ரிட் பண்ணோம்னா ஹின்னிங், ஆனால் வந்து இது ஸ்டெரைல் நேச்சரில் வருது. மேல் டாங்கியும் ஃபீமேல் ஹார்ஸையும் பண்ணினோம்னா ஹைப்ரிட் பண்ணோம்னா மியூல் அப்படிங்கிறது ஒன்று வருது, அதுவும் ஸ்டெரைல் தான். மேல் லைன், ஃபீமேல் டைகர் வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணோம்னா ரிசல்ட் வந்து லைகர் அப்படிங்கிற அனிமல் வருது. எல்லாமே ஸ்டெரைல் நேச்சரில் தான் வருது. மேல் டைகர், ஃபீமேல் லைன் வந்து ரிசல்ட் வந்து
டைகான். இது வந்து கிராஸ் ஃபர்டிலைசேஷன்னால் வரக்கூடிய ஆர்கானிசம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ரீசண்டாக அப்படின்னு பார்த்தோம்னா வெஸ்டர்ன் காட்டில் 2014 ஒரு ஃப்ராக் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, நியூலி ஒன். அது வந்து நசிகா பேட்ரிகஸ் பூபதி அப்படிங்கிற சுப்பிரமணியம் பூபதி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஹெர்பட்டாலஜிஸ்ட் கண்டுபிடிச்சனால அவரோட பேரையும் சேர்த்து ஆத்தர் சிட்டேஷன் சொல்லுவோம் இல்லைங்களா. ஒரு ஆர்கனிசம் கண்டுபிடிச்சி அதுக்கு பெயர் வச்சிட்டோம்னா நம்மளோட பெயரும் சேர்த்து அதுக்கு வைக்கும்போது வந்து அது ஆத்தர் பெயர் குறித்தல் என்று அழைக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இந்த இப்போ வெஸ்டர்ன் காட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது. நவடேஸில் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் 2017 பார்த்திங்கன்னா ஒரு 9 years ஓல்டு பாய் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பீஷிஸ் ஜெல்லிஃபிஷ்ஷை கொடைக்கானல் லேக் தமிழ்நாட்டில் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஹிமாலயனில் பார்த்திங்கன்னா நியூவாக டிஸ்கவர் பண்ண ஒரு பேர்டு வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அது ஆர்னித்தாலஜிஸ்ட் சலீம் அலி அவரோட பேரில் ஜூத்திரா சலீம் அலி அப்படிங்கிற பேரில் இருக்குது. ஆஃப்டர் ஹட் லேட்டிடன்ஸ் சலீம் அலி அப்படின்னு கூட ஒரு ஃப்ரூட் பேட்டோட பேர் வந்து வச்சுருக்கிறாங்க. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஒன் இஸ் த நாமன்க்ளேச்சர். த கிவிங் நேம் டு த பர்டிகுலர் ஸ்பீஷீஸ் இஸ் நோன் அஸ் த நாமன்க்ளேச்சர்னு சொல்லலாம். இந்த நாமன்க்ளேச்சர் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாலினாமியலாக இருந்தது. வெரி கன்ஃபியூஷனாக, வெரி கஷ்டமான பயாலஜிக்கல் நேம்ஸாக இருக்கிறனால அதை வந்து லினேயஸ் என்ன பண்ணார்னா 2 பேரில் சுருக்கி எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சது தான் பைனாமியல் நாமன்க்ளேச்சர் அப்படிங்கிறது. இதை ஃபஸ்ட் பாப்புலரைஸ் பண்ண வந்து கரோலஸ் லினேயஸ் தான். 2 பேர். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் ஆரம்பித்து ஷார்ட்டாக முடிகிறது பார்த்திங்கன்னா ஜீனஸ் நேம். செகண்ட் அடிஷ்னலாக வர்றது வந்து ஸ்பீஷீஸ் நேம் அப்படிங்கிறது பேந்த்ரா டைக்ரிஸ் அப்படின்னா பேந்த்ரா அப்படிங்கிற ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜீனஸ் நேம். பின்ன டைக்ரிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டைகரோட அந்த ஸ்பீஷீஸ் நேம். தமிழ்நாட்டில் இருக்கிற டைகர் குடிக்குது அது அப்படின்னு பேர். அந்த மாதிரி கிரிஸ்டேசஸ் அப்படிங்கிறது இந்தியன் பீஃபவுல் நேஷ்னல் பேர்டு அப்படி குறிக்கக்கூடியது. இந்த மாதிரி வந்து ஹோமோசெப்பியன் அப்படிங்கிற ஹியூமன் அப்படின்னு பார்த்தோம்னா ஹோமோ அப்படிங்கிறது ஜீனஸ் நேம், செப்பியன் அப்படிங்கிறது ஸ்பீஷீஸ் நேம் அப்படின்னு சொல்லலாம். சம்டைம்ஸ் வந்து ஒரு சிலதுக்கு வைக்க முடியாமல் இருக்கிறதுக்கு நம்ம 3 நேம்ஸ் கூட வைக்கலாம் அப்படிங்கிறத ஹக்ஸ்லி ஸ்ட்ரிக்லாண்ட் அப்படிங்கிற வந்து கண்டுபிடிச்சாங்க. இது 3 நேம்ஸை வந்து நம்ம ட்ரைனாமியல் நாமன்க்ளேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து இண்டியன் ஹவுஸ் க்ரோ இருக்குது இல்லைங்களா, வீட்டுக்காகம், அதுக்கு வந்து வச்சுருக்கிறாங்க. கார்வஸ் ஸ்ப்ளண்டன்ஸ் அப்படிங்கிறது. கார்வஸ் அப்படிங்கிறது வந்து ஜீனஸ் நேம். ஸ்ப்ளண்டன் ஸ்பீஷீஸ் சப்ஸ்பீஷீஸ் நேம் அப்படின்னு சொல்லிட்டு 3 நேம்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ரூல்ஸ் ஆஃப் நாமன்க்ளேச்சர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜென்ரல் சயின்டிஃபிக் ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எட்டலைஸில் இருக்கணும், எட்டாலிக் நேம்ஸ் தான் இருக்கணும். ஜென்ரிக் நேம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அல்ஃபபெட் கேபிட்டலில் இருக்கணும். ஸ்பீஷீஸ் நேம் ஸ்மால் லெட்டர் லோவர் கேஸில் இருக்கணும். 2 நேமுமே வந்து சிமிலராக இருக்கக்கூடாது. ஆத்தர்ஸ் வந்து அவங்க கண்டுபிடிச்ச பேர் வந்து கூட பின்னாடி இனிஷியலோ இல்லை அவங்க பேரோ அப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறைய ரூல்ஸ் வந்து நாமன்க்ளேச்சர்ஸில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ட் ஆஃப் ஸ்பீஷீஸ் அப்படிங்கிறது. இந்த ஸ்பீஷீஸ் அப்படின்னு சொல்லிங்கன்னா பேசிக் யூனிட் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் சொன்னோம். இந்த டேர்ம் ஸ்பீஷீஸை காயின் பண்ணவர் வந்து ஜான் ரே. அவரோட புக் வந்து ஹிஸ்டாரியா ஜெனராலிஸ் பிளான்ட்ரம் அப்படிங்கிறது. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 5 வால்யூம்ஸில் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. 1693 ஸ்பீஷீஸ் அப்படிங்கிறத வந்து இவர் என்ன சொல்கிறோன்னா இட்ஸ் அ குரூப் ஆஃப் மார்ஃபலாஜிக்கலி சிமிலர் ஆர்கனிசம் அரைசிங் ஃப்ரம் அ காமன் ஆன்செஸ்டர் அப்படின்னு சொல்கிறாரு. கரோலஸ் லினேயஸோட புக் வந்து சிஸ்டம் ஆன் நேச்சுரே அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒன்று. நெக்ஸ்ட் ஒன்று 1859 சார்லஸ் டார்வின் வந்து ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸ் அப்படிங்கிற புக்கை வந்து ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸ் பை த ப்ராசஸ் ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன் அப்படிங்கிறத பப்ளிஷ் பண்ணார். நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின் கூட சொல்லலாம் 11th. டூல்ஸ் ஃபார் ஸ்டடி ஆஃப் டாக்ஸானமி அப்படிங்கிறது. நம்மளுக்கு டூல்ஸ் அப்படிங்கிறது கருவிகள் எங்கே கிடக்குது, வகைப்பாட்டு கருவிகள் அப்படின்னு சொல்லலாம்.
இது வந்து நம்ம கிளாசிக்கல் டூல்ஸ் மியூசியம், டாக்ஸானாமிக்கல் கேஸு, ஜுவலாஜிக்கல் மெரைன் பார்க்ஸுக்கெல்லாம் போய் நம்ம இது பண்ணலாம். நிறைய ஃபீல்டுக்கு விசிட் பண்ணலாம். சர்வே, ஐடென்டிஃபிகேஷன், கிளாசிஃபிகேஷன், ப்ரிசர்வேஷன்ஸ் பார்க்கலாம், டாக்குமெண்டேஷன்ஸு அந்த மாதிரி நிறைய பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் வந்து நம்ம கருவிகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கிளாசிக்கல் டாக்ஸானமிக்கல் டூல்ஸு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மியூசியம், ஜுவலாஜிக்கல் பார்க், மெரைன் பார்க்குக்கு விசிட் பண்ணி பார்க்குறது. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா மாலிகுலர் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் வந்து மாலிகுல் லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா டிஎன்ஏ, ஆர்என்ஏ தாண்டி அனிமல்ஸில் ஆர்கனிசத்தில் எதுவும் இல்லை கெமிக்கல் கேட்டகரியில் மாலிகுலர் டெக்னிக்ஸ் அண்ட் அப்ரோச்சஸை வந்து டிஎன்ஏ பார் கோடிங் அப்படின்னு சொல்கிறோம். அதில் வந்து டிஎன்ஏ பார் கோடிங், டிஎன்ஏ ஹைப்ரிடைசேஷன், டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் மெத்தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஃபிங்கர் பிரிண்டிங் மெத்தடு. அடுத்தது பார்த்திங்கன்னா அதுலேயே ரெஸ்ட்ரிக்ஷன், ஃப்ராக்மெண்ட் லென்த் பாலிமார்ஃபிசமா, ஆர்எஃப்எல்பி அப்படிங்கிறது ஒன்று. பிசிஆர் டெக்னிக்ஸு, பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன், இதெல்லாமே நம்ம 12th ஸ்டாண்டர்டில் படிப்போம். லாபரேட்டடாக வெரி டீட்டெயிலாக படிப்போம். இதை வச்சு நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். ஆட்டோமேட்டட் ஸ்பீசஸ் ஐடென்டிஃபிகேஷன் டூல்ஸ்னு நெக்ஸ்ட்டு ஒன்று இப்போ இருக்கிற நியூ ட்ரெண்ட் மூலமாக நம்மளுக்கு வந்து கிடைக்கக்கூடியது. இந்த கன்சிஸ்ட் ஆஃப் சைபர் டூல்ஸ்ன்னு கூட சொல்லலாம். நம்ம ஏஎல்ஐஎஸ், டிஏஐஎஸ்ஒய், ஏபிஐஎஸ், எஸ்பிஐடிஏ அண்ட் ட்ராவிங் அப்படிங்கிறது இதனோட எக்ஸ்பென்ஷன்ஸ் வந்து படிச்சுக்கோங்க. ஏஎல்ஐஎஸ்னால் ஆட்டோமேட்டட் லீஃப் காப்பர் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம். அடுத்த டைஸிங்கிறது டிஜிட்டல் ஆட்டோமேட்டட் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம். எபிஸ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டட் பி ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம். ஸ்பைடர் அப்படிங்கிறது ஸ்பீஷிஸ் ஐடென்டிஃபிகேஷன் ஆட்டோமேட்டிக்கலி, அதாவது ஸ்பைடர், வாஸ்ப், பி, விங்ஸோட கேட்டகரி இருக்கும் இல்லைங்களா, அதில் ஃபுல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது விங்ஸோட இது. அதை பேஸ் பண்ணி இது பண்ணுறது. ட்ராவிங்ஸ், ஹனிபீவோட விங் ஐடென்டிஃபிகேஷன் மூணுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடியது தான். ஏன்னா ஹனிபீவோட மேல் ஃபீமேல் ட்ரோன்ஸு எல்லாத்தையும் பொறுத்த வரைக்கும் நியூ டாக்ஸானமிக்கல் டூல்ஸு. அடுத்தது எத்தலாஜி ஆஃப் டாக்ஸானமிக்கல் டூல்ஸு, டாக்ஸானமிக் ரிசோர்ஸஸ், INOTAXங்கிறது இன்னோடாக்ஸா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். தட் இஸ் இன்டெக்ரேட்டட் ஓப்பன் டாக்ஸானமிக் ஆக்சஸ் அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து நியூ கிளாஸிஃபிகேஷன் டூல்ஸுன்னு சொல்லணும். தட்ஸ் ஆல். ஃபஸ்ட் லெசன் வந்து இதுதான். தேங்க்யூ.